வணக்கம், வெல்கம் பேக் வியூஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் WinTrader. க்ரூட் ஆயில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம், ஆக்யூரேட் என்ட்ரி எக்ஸிட் ஃபேக் ட்ரேடர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் தான் இன்னைக்கு க்ரூட் ஆயில் லைவ் மார்க்கெட் இன்னைக்கு பார்த்துட்டா 5 மினிட்ஸ் சார்ட்டில் ஸ்கேல்பிங்கில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம், இதில் ஃபேக் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷனில் கரெக்டாக ஸ்டில் கொடுத்துருக்காரு. இதில் பார்த்துட்டா ஃபேக் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கலர் இண்டிகேஷன் நமக்கு ஒயிட் கலர், ஆரஞ்சு கலரு, ப்ளூ கலர் எல்லாமே கொடுத்துருக்காரு. அது எக்ஸிட் லெவல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு க்ரூட் ஆயில் பார்த்துட்டா மார்னிங்கில் கண்டினியூஷன் மார்க்கெட்டில் பை ட்ரெண்ட் மார்க்கெட்டு அப்ரோக்சிமேட் கண்டினியூஷன் ஒரு 11 o'clock அப்புறம் மார்க்கெட்டு பை சைடும் போயிது. அதுக்கப்புறம் ஒரு 12:55 1 o'clock நம்ம மார்க்கெட் கீழே வந்து 183 பாயிண்ட்ஸ் டவுன் வந்திருக்காரு. நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ பார்த்துட்டு ப்ளூ கலர் கொடுத்துருக்காரு. ப்ளூ கலர் எக்ஸிட் லெவலில் தான் சாஃப்ட்வேர் கரெக்டாக எக்ஸிட் என்ட்ரி ஃபேக் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்குது. இப்போ சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா இன்றைக்கி மார்னிங்கில் பை கண்டினியூஷன் தான். ஒரு சிக்னல் செல்லு தான் கொடுத்தது. லேட்டஸ்ட் சிக்னல் செல்லு டீட்டெயில்ஸாக மேலே கொடுத்துருக்காரு. 12:56 அதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு கீழே டார்கெட் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு அது எல்லாமே கீழே கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. இப்போ இது சிக்னல் வரும்போது கன்ஃபார்ம் செக் பண்ணணும். இப்போ சிக்னல் வரும்போது செல் இண்டிகேஷன் கொடுக்கும்போது கீழே கன்ஃபர்மேஷன் பார் ரெட்டாக வரணும், கேண்டில் கலர் ரெட்டாக வரணும். சிக்னல் ரெண்டுமே ஓகேயாக இருக்கும்போது செகண்ட் கேண்டில் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இந்த சிக்னல் வரும்போது ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் தான், அதுக்கப்புறம் தான் ரெட்டு வந்து செகண்ட் கேண்டில் கன்ஃபார்ம் ஆல்ரெடி கீழே சப்போர்ட் ஸ்ட்ராங் இருந்து அப்போ செகண்ட் கேண்டில் தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நல்லா கீழே வந்திருக்காரு. பார்த்துட்டா அந்த புட் ஆப்ஷன் 8100 பி சைடு பார்த்துட்டா சிக்னல் கொடுக்கும்போதே கீழே க்ரீன் வந்தது. ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக கட் பண்ணியிருக்காரு. 8100 பி தான். பி நல்லா மேலே ஏறி போச்சு. அப்ராக்சிமேட் ட்ரேட் எடுத்த பாயிண்ட்டு 576 தான். மார்க்கெட்டு நல்லா மேலே ஏறிட்டு 687 வரை போயிருக்கு. இப்போ பார்த்துட்டா இப்போ செல் கொடுத்தா, ஆனால் செல் கன்ஃபார்ம் எல்லாம் கீழே பார்க்கில் பார்த்துட்டா மார்க்கெட்டு பையாக இருக்குது. இப்போ ரெட்ரைஸ்மெண்ட்னு தான் தெரியும். இப்போ எக்ஸிட் பண்ணோன்னா இந்த செல் கொடுக்கும்போது எக்ஸிட் பண்ண, ஆனால் செல் எடுக்க முடியாது. கீழே பார்த்துட்டா அது இப்போ ரெட் க்ரீனாக இருக்குது. மார்க்கெட்டு திரும்பி இப்போ ஏறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ கீழே கேண்டில் பார்க்கில் க்ரீனாக இருந்தால் மார்க்கெட்டு ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவார். அது எக்ஸ்ட்ரா கலரு பியூர் சைடுவேஸ் தான். இப்போ செல் எடுக்கும்போது கன்ஃபார்ம் கரெக்டாக இருக்கும்போது தான் செல் எடுக்க முடியும். இப்போ இதை இன்னைக்கு க்ரூட் ஆயில் பார்த்துட்டா செல் 5 மினிட்ஸில் செல் கொடுக்கும்போது சப்போர்ட் ஸ்ட்ராங்காக கட் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டு கீழே போச்சு. அப்போ செல் அந்த ரெட்டு வரும்போது கீழே மேலே ஒரே மாதிரி வரணும். சப்போர்ட் ஸ்ட்ராங்காக கட் பண்ணி நல்லா கீழே வந்திருக்காரு. பார்த்துட்டு இப்போ ப்ளூ தான், ப்ளூ எக்ஸிட் லெவலு தான். எகெயின் ஆனால் பை ட்ரேட் எடுக்க முடியாது. திரும்பி ரிவர்ஸ் போகுமா தான் ரீஎன்ட்ரி கொடுக்கும். அந்த பாயிண்டில் தான் நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ இன்றைக்கி மார்னிங்கில் கண்டினியூஷன் போகும்போது ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்ராக்சிமேட் ஒரு 11 o'clock முன்னாடி 8120 மார்க்கெட் மேலே ஏறது 92 வரை போயிருக்காரு. அந்த பை ஸ்மால் பை கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே வந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டவுன் வரும்போது சாஃப்டாக கரெக்டாக சொல்லுது புல் பேக்கு தான். கீழே க்ரீன் இருக்கும்போது மார்க்கெட் எகெயின் மேலே அதுக்கு சான்ஸ் இருக்கும்போது தான் கீழே க்ரீன் கொடுக்கும். அப்போ நமக்கு அது என்ன ஃபாஸ்ட் கண்டினியூஷன் மார்க்கெட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கு சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுக்கும். இப்போ கரெக்டாக சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்ட்ராட்டஜியில் லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 இப்போ லைவாக டெமோ பார்க்கலாம். அதுக்காக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ.